சொல்லுங்கம்மா, எங்க போகணும்? ஆட்டோ வேணாம். என்னாச்சுமா? நீங்க தானே ஆட்டோவை பார்த்து கை காட்டி வண்டி நிறுத்துனீங்க. ஏதோ ஆம்பளைங்க ஓட்டுற ஆட்டோன்னு நினைச்சேன். முன்ன பார்த்தா ஒழுங்கா ஓட்டுற மாதிரியே எனக்கு தெரியல. எங்கனா கொண்டு போய் மோதிச்சுன்னா நான் என்ன பண்றது? அதெல்லாம் இல்லம்மா, நான் ஒழுங்கா தான் ஆட்டோ ஓட்டுவேன். நீங்க வாங்க. எங்க போகணும் நீங்க? ஈ கார் தாங்கல் போனோம். எவ்வளோ? 100 ரூபாமா. நான் பண்றேன். வாங்க, ஏறுங்க வாங்க. ஏமா இப்படி ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறியே, உன்னெல்லாம் உன் புருஷன் எதுவும் கேள்வியே கேட்க மாட்டானோ? ஐயோ அம்மா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலமா. கல்யாணம் புள்ள குட்டின்னு ஆயிருந்தா இப்படி உன் இஷ்டத்துக்கு விட்டுருப்பாங்களா? வர வரதான் பொண்ணுங்க எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு ரொம்ப இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறீங்க. நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துற வழிய பாரு. அம்மா, உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? 55. ஏன்? உங்க புருஷன் பிள்ளைங்களா என்ன பண்றாங்க? அவரு எங்கம்மா இருக்கிறாரு? அவரு மட்டும் இருந்திருந்தா எனக்கு ஏமா இந்த நிலைமை? பிள்ளைங்களை படிக்க வச்சு ஆளாக்கி பெரிய உத்தியோகம் பார்க்க வச்சேன். அவங்களாம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் என்ன கவனிக்காம விட்டுட்டாங்க. என்ன பண்றது? தள்ளு வண்டியில காய்கறி வியாபாரம் பண்ணி என்ன நானே பாத்துக்கிறேன். உங்களுக்காக நீங்க என்ன பண்ணிக்கிட்டீங்களோ அதேதான் எனக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்க பசங்களுக்காச்சு அம்மான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்கள படிக்க வைக்க. ஆனா எனக்கு அப்படி யாருமே இல்ல. நானா சொந்தமா ஆட்டோ ஓட்டி அதுல வர காசுல தான் படிச்சிட்டு இருக்கேன். ஆனா என் வயசுனால நான் இப்படி இருக்கிறது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சா மாற வேண்டியது நான் இல்லம்மா, நீங்க தான். ஏதோ ஒரு எண்ணத்துல தெரியாம பேசிட்டமா, என்ன மன்னிச்சிடுமா. ஐயோ அம்மா, ஏமா அப்படி பெரிய வார்த்தை சொல்றீங்க? இத நான் வண்டி நிறுத்திட்டு பேசணும் கூட அவசியம் இல்லம்மா. ஆனா அந்த விஷயத்த அப்பப்ப பேசி முடிச்சிட்டா எல்லாருக்குமே நல்லது. நீங்க இனிமையாச்சு யார பத்தியாவது பேசுறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுட்டு பேசுங்கம்மா. எனக்கா ஆட்டோலாம் தொடச்சிட்டியா? இப்பதானே ஃபுல்லா தொடச்சு முடிச்சேன். சரி வா, படத்துக்கு போலாம். என்னடா திடீர்னு படத்துக்கு? இன்னைக்கு May 1 புது படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கும். அதுவும் இல்லாம இன்னைக்கு லீவு தானே, வா எங்கேயா வெளியே போலாம். பரவாயில்லடா, நீ போயிட்டு வா, நான் வரல. இல்லடா, இன்னைக்கு ஏதாச்சும் சவாரி வரும்ல, அதான். லீவுனால எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க தான்க்கா பாப்பாங்க. நீயும் லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இல்லடா நாகு, போலீஸ் டாக்டருக்கு அப்புறம் லீவ்னாலே வேலை பாக்குறது எங்களை மாதிரி டிரைவர்ஸ் தான்டா. அதுவும் இந்த மாதிரி லீவ் நாள்ல யாருக்காச்சும் ஏதாவது எமர்ஜென்சினா உடனே எங்க கிட்ட தானே வந்து நிப்பாங்க. முக்கியமா எங்களை மாதிரி ஆட்டோக்காரன்ட்ட தான் வருவாங்களே. சோ அவங்களுக்கு உதவுறது எங்களோட கடமை இல்லடா. அது மட்டும் இல்லாம காலேஜ் டேஸ்ல பார்த்தா நமக்கு செமினார், பிபிடி பிரசன்டேஷன், படிப்புல அதுலயே போயிடும்டா. இந்த மாதிரி லீவ் நாள்ல ஆட்டோ ஓட்டினாதான் இந்த மத்த செலவுலாம் போக காலேஜ் ஃபீஸ்க்கும் காசு தேத்த முடியும். அதான். அதுக்குன்னு நீ ஒரு நாள் கூட உனக்காக ஒதுக்க மாட்டியாக்கா? டேய், நான் இப்ப இதெல்லாம் பண்றது எனக்காக தானடா. நம்ம லைஃப்ல உனக்கு கிடைக்கணும்னா ஒரு விஷயத்தை இழந்துதான் ஆகணும். அப்பதான் நம்ம நினைச்ச மாதிரி நம்ம லைஃப் வாழ முடியும். அக்கா அக்கா, என்னாச்சுமா? தங்கச்சிக்கு அடிபட்டுச்சுக்கா, ஹாஸ்பிடல் போன வண்டி எடுக்கா. சரி, நீ ஃபர்ஸ்ட் ஆட்டோல ஏறு. நாகு, நான் அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். நீ வெளில போறனா பார்த்து பத்திரமா போ. ஏதாச்சும் எனக்கு உடனே கால் பண்ணு, சரியா? சரி, நான் பாத்துக்கிறேன். நீ அவரை பத்திரமா சரிடா பார்த்து. சரிடா.